ஒரு டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு கழுவிட்டு இதுக்கு 4 டம்ளர் தண்ணியும் ஊற்றி குக்கரில் ஒரு 4 விசில் வேக விட்டு எடுத்தாச்சுன்னா வெண்பொங்கல். நீங்கள் எந்த அளவுக்கு பாசிப்பருப்பு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பச்சரிசி பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போ வந்து இது தாளிக்கிறதுக்கு ஒரு வானிலையில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக குருமிளகு, கொஞ்சம் சீரகம், அதுக்கடுத்தது பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமாக வந்து பச்சை மிளகா 2 அப்படியே கீறி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண இஞ்சி இதில் சேர்த்திக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைகள் போட்டு நல்லா வந்து வணக்கிக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வணக்கிக்கோங்க. கருவேப்பிலை வந்து நிறம் மாற வேண்டாம். கொஞ்சம் வணக்கினீங்க அப்படின்னாலே கருவேப்பிலைகள் வந்து நல்லா சுருண்டு வந்துடும். அந்த டயத்தில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா சூடாறட்டும். அதுக்கப்புறமாக மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதிலேயே சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வானிலையில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா எண்ணெய் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமாக முந்திரி கொஞ்சமாக தாளிச்சிட்டு அதில் வந்து நம்ம கருவேப்பிலைகள் வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் வந்து ஊற்றிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் தண்ணியோடு நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் அந்த விழுது வந்து அந்த தண்ணியெல்லாம் இஞ்சி போகிற அளவுக்கு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறமாக ஏற்கனவே வெண்பொங்கல் நம்ம வந்து அரிசி வேக வச்சு வச்சுருக்கோம், அதே வந்து இதில் போட்டு அப்படியே எல்லாம் நல்லா ஒட்டாக கலக்கிற மாதிரி கலக்கிக்கோங்க. நீங்கள் வந்து வெண்பொங்கல் அப்படின்னால அதில் குருமிளகு சேர்த்துவீங்க, இஞ்சி பச்சை மிளகா சேர்த்துவீங்க, அதெல்லாம் வந்து எல்லாருமே தூக்கி வீசிடுவாங்க. கருவேப்பிலை எல்லாமே தூக்கி வீசுவாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கருவேப்பிலை மிளகு வெண்பொங்கல் நம்மளுக்கு ரெடிங்க. அருமையான சுவை, அட்டகாசமாக இருந்தது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருமே கேட்பாங்க. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கி வந்து சாம்பார் இந்த கருவேப்பிலை மிளகு பொங்கல் செஞ்சுருந்தோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க கருவேப்பிலை அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி நீங்கள் இது செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவுமே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க.